இப்போ நான் கதை சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. கேக்குறீங்களா? ஒரு பெரிய பாலைவனத்துல குட்டி ஒட்டகம் இருந்துச்சா. அந்த குட்டி ஒட்டகம் சொல்லிச்சா, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அப்படி குச்சியா கால் இருக்குன்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டுச்சான். அப்புறம் மேல பாதுகளோட கண்களை பார்த்துச்சா, நம்மளுக்கு மட்டும் பெருசா ஏன்டா அப்படி கண்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிச்சான். அப்புறம் கைகள் இருக்க தோள்களை மாத்துச்சா, நம்மளுக்கு மட்டும் கரடு முரடா ஏன்டா அப்படி நம்மளுக்கு தோள்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிச்சா. அப்புறம் பின்னாடி இருக்க திமில பார்த்துச்சா, அது அசிங்கமா உருண்டையா ஏன்டா நம்மளுக்கு இப்படி திமில் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிச்சா. ஃபீல் பண்ணிட்டு உங்க அம்மாட்ட போய் கேட்டுச்சான், அம்மா அம்மா நம்மளுக்கு மட்டும் ஏமா அப்படி குச்சியா கால் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு உங்க அம்மா சொன்னாங்களா, இப்படி குச்சியா கால் இருந்தாதாப்பா நம்மளால மணல்ல நடக்க முடியும் சொன்னாங்களா. நம்மளுக்கு மட்டும் ஏமா பெரிய கண்ணா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு உங்க அம்மா சொன்னாங்கடா, இப்படி பெரிய கண்ணா இருந்தாதான்ப்பா தூசி படும்போது மணல் படும்போது நம்ம கண்ணுல படாம இருக்குன்னு சொன்னாங்களா. அம்மா அம்மா நம்மளுக்கு மட்டும் கரடு முரடா ஏமா இப்படி தோள்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுச்சா. இப்படி தோள்கள் இருந்தாதான்ப்பா நம்மளால பாலைவனத்துல வாழ முடியும்னு சொன்னாங்களா. இன்னும் ஒண்ணுமா, நம்மளுக்கு மட்டும் பின்னாடி ஏமா அப்படி அசிங்கமா உருண்டையா அப்படி தும்மல் இருக்குன்னு கேட்டுச்சா. அதுக்கு உங்க அம்மா சொன்னாங்களா, இப்படி தும்மல் இருந்தாதான்ப்பா நம்மளால சாப்பாடை சேர்த்து வைக்க முடியும்னு சொன்னாங்களா. அந்த குட்டி ஒட்டகம் மாதிரிதான் கடவுள் நம்மள ரொம்ப பார்த்து பாதுகாப்பா படைச்சு அனுப்பியிருக்காரு. நல்ல காத்து தர மரங்களும், சுத்தமான தண்ணி தர ஆறுகளும், பெரிய பெரிய மலைகளும், மழை பெய்யுற காடுகளும், இப்படி எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம் சொல்லட்டுமா? காட்டை அழிச்சு வீடாக்கணும், குளத்தை அழிச்சு கட்டடம் கட்டணும். இப்படி எல்லா தப்பையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு அந்த குட்டி ஒட்டகம் மாதிரி இயற்கவே குற்றம் சொல்றோம். அதனால சுற்றுப்புறம் பாதுகாப்பு